Hello everyone, myself Rishwana. Welcome back to my channel TNSET Mathematics. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல உள்ள பேசிக் டெஃபினேஷன்ஸ்லாம் பார்க்க போறோம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு முன்னால இந்த பேசிக் டெஃபினேஷன்லாம் பார்த்துட்டு அதை கண்டினியூ பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால இந்த வீடியோல பேசிக் டெஃபினேஷன்ஸ்லாம் நம்ம ஒன் பை ஒன்னா வித் எக்ஸாம்பிள் அண்ட் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனோட பார்க்க போறோம். இது பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஓப்பன் செட்னா என்னன்னா செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சி எடுத்துக்கிறேன். இதுல இருந்து ஒரு சப்செட் எஸ்ங்கிற ஒரு சப்செட் எடுத்துக்கிறேன். இந்த சப்செட் எஸ் வந்து எப்ப வந்து ஓப்பன் செட்னு சொல்லுவோம்னா இதுல இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் எஸ்க்குள்ள இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் எனக்கு இன்டீரியர் பாயிண்டா இருந்துச்சுன்னா இந்த செட் எஸ் வந்து நம்ம ஓப்பன் செட்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா இன்டீரியர் ஆஃப் எஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா எஸ்க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா இப்ப வந்து நம்ம எஸ் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஓப்பன் செட்னு சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப வந்து இதுதான் என்னோட செட் எஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்றேன். இது வந்து உள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் எனக்கு எப்படி இருக்கும்னா இன்டீரியர் பாயிண்டா இருந்துச்சுன்னா இந்த செட் எஸ் வந்து நம்ம ஓப்பன் செட்னு சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிள் பார்க்கலாம். S equal to set of Z such that modulus of Z minus 4 minus 3i less than 3. அதாவது என்னன்னா இது ஓப்பன் டிஸ்க் எடுத்திருக்கோம். ஓப்பன் டிஸ்க்ல கண்டிஷன் என்னது Z மைனஸ் Z நாட்டோட வேல்யூ லெஸ் தென் ஆரா இருந்தா இது ஓப்பன் டிஸ்க்னு சொல்லுவோம். இதோட இதை கம்பேர் பண்ணோம்னா இங்க மைனஸ் ஃபார்முலால இங்க இருக்கு. அதனால இங்க மைனஸ் நான் காமனா எடுத்துறேன். அப்ப என்னோட சென்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 4 plus 3க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப அது ஆர்டர்டு பேர்ல சொன்னோம்னா 4,3. அப்ப என்னோட சென்டர் என்னதுன்னா 4 வந்து இந்த பாயிண்ட்னு எடுத்துக்கிறேன். 3 இங்க இருக்குன்னா இந்த பாயிண்ட் தான் எனக்கு வந்து 4,3. இந்த இதை வந்து சென்டரா வச்சு 3 ரேடியஸ்ல நான் ஒரு ஓப்பன் டிஸ்க் டிராப் பண்ண போறேன். ஏன்னா இங்க லெஸ் தென் இருக்கிறதுனால ஓப்பன் டிஸ்க் டிராப் பண்ண போறோம். இது சென்டர் 4,3, ரேடியஸ் வந்து என்னன்னா 3. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஓப்பன் செட்டா இல்லைன்னு எப்படி செக் பண்ணுவோம்? உள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் நமக்கு வந்து இன்டீரியர் பாயிண்டா இருந்துச்சுன்னா இது ஓப்பன் செட்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஓப்பன் டிஸ்க். இந்த ஓப்பன் டிஸ்க்ல நம்ம பவுண்டரியில இருக்க பாயிண்ட்ஸ் எடுத்துக்க மாட்டோம். உள்ள இருக்கிற பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். இன்டீரியர் பாயிண்ட்னா என்ன கண்டிஷன்? அட்லீஸ்ட் ஒரு எனக்கு நெய்பர்ஹுட் கிடைக்கணும். அதுல இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் செட்டுக்குள்ள இருக்கணும். இது ஓப்பன் டிஸ்கா இருக்கிறதுனால இந்த உள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் இன்டீரியர் பாயிண்டா தான் இருக்கும். ஏதோ அட்லீஸ்ட் ஒரு நெய்பர்ஹுட் தானே நமக்கு. அதனால ஏதோ ஒரு சைஸ்ல நமக்கு கன்ஃபார்மா அதுல இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் செட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். அப்ப நம்ம எடுத்துருக்க இந்த எக்ஸாம்பிள் என்னன்னா ஓப்பன் செட். நெக்ஸ்ட் ஒன் க்ளோஸ்டு செட். செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சி எடுத்திருக்கேன். இதுல ஒரு சப்செட் எஸ்ங்கிற ஒரு சப்செட் எடுத்திருக்கேன். இந்த சப்செட் எஸ் வந்து எப்ப வந்து நம்ம க்ளோஸ்டு செட்னு சொல்லுவோமா இதுல இருக்கிற எல்லா பவுண்டரி பாயிண்ட்ஸும் அதாவது செட் எஸ்க்கு எதெல்லாம் பவுண்டரி பாயிண்ட்ஸோ அதெல்லாம் செட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த செட்டை வந்து நம்ம க்ளோஸ்டு செட்னு சொல்லுவோம். அதுவே ஓப்பன் செட்ல ஒரு பவுண்டரி பாயிண்ட் கூட இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஓப்பன் செட்னு சொல்லுவோம். க்ளோஸ்டு செட்டுக்கு வந்து எல்லா பவுண்டரி பாயிண்ட்ஸும் அந்த செட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம க்ளோஸ்டு செட்னு சொல்லுவோம். அதுவே லிமிட் பாயிண்ட் வச்சு நம்ம சொல்லலாம்னா இந்த செட் எஸ்க்கு எதெல்லாம் லிமிட் பாயிண்டோ அதெல்லாம் செட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த செட்டை வந்து நம்ம க்ளோஸ்டு செட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். S is equal to set of Z such that modulus of Z minus 4 minus 3i less than or equal to 3. இது வந்து என்னது? ஒரு க்ளோஸ்டு டிஸ்க். க்ளோஸ்டு டிஸ்க்ல கண்டிஷன் என்னது? Z minus Z not less than or equal to R இருந்துச்சுன்னா அது க்ளோஸ்டு டிஸ்க்னு சொல்லுவோம். நம்ம இங்க எடுத்துக்கிறது வந்து க்ளோஸ்டு டிஸ்க். இது வந்து க்ளோஸ்டு செட்டா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவோம்னா இதுல வந்து இந்த செட் எஸ்க்கு எதெல்லாம் பவுண்டரி பாயிண்ட்ஸோ அதெல்லாம் இந்த செட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம வந்து க்ளோஸ்டு செட்னு சொல்லுவோம். சென்டர் என்னது? 4,3. அதை வந்து நான் இங்க மார்க் பண்றேன். இதுதான் என்னோட பாயிண்ட். சென்டர் வந்து 4,3. அப்ப ரேடியஸ் 3 வச்சு ஒரு சர்க்கிள் டிரா பண்றோம். இது சென்டர் 4,3, ரேடியஸ் வந்து 3. இது வந்து ஒரு க்ளோஸ்டு டிஸ்க். இதை வந்து எப்ப வந்து க்ளோஸ்டு செட்னு சொல்லுவோம்? இதுல இருக்கு இந்த செட் எஸ்க்கு எதெல்லாம் பவுண்டரி பாயிண்ட்ஸோ அதெல்லாம் இந்த செட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம வந்து அது க்ளோஸ்டு செட்னு சொல்லுவோம். இதுக்கு எதெல்லாம் பவுண்டரி பாயிண்ட்ஸ் இங்க நம்ம உள்ள இருந்து எடுத்தோம்னா நமக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் எல்லா நெய்பர்ஹுட்டுக்கும் அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் வந்து செட்டுக்குள்ள இருந்து கிடைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் செட்டுக்கு வெளியே கிடைக்கணும். அப்ப உள்ள இருந்து எடுத்தாலும் அந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாது, வெளியில இருந்து எடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இந்த சர்க்கிளுக்கு மேல இருக்கிற பாயிண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு எந்த ஒரு ரேடியஸ்ல நம்ம நெய்பர்ஹுட் எடுத்தாலும் அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது செட்டுக்குள்ள இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது செட்டுக்கு வெளியே இருக்கும். அப்ப இந்த க்ளோஸ்டு டிஸ்க் எதெல்லாம் பவுண்டரி பாயிண்ட்ஸ்னா செட் ஆஃப் Z such that modulus of Z minus 4 minus 3i equal to 3. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற அந்த இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அது மட்டும் தான் நமக்கு என்னவா இருக்கும்னா பவுண்டரி பாயிண்ட்ஸா இருக்கும். இது வந்து நம்ம செட்டுக்குள்ள இருக்கா? எஸ் இருக்கு. ஏன்னா லெஸ் than or equal toங்கிறதுனால உள்ள இருக்க பாயிண்ட்ஸும் எடுத்துப்போம், சர்க்கிளுக்கு மேல இருக்க பாயிண்ட்ஸும் எடுத்துப்போம். அப்ப ஈக்குவல் டு 3 இது இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்ப இந்த செட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா க்ளோஸ்டு செட்னு சொல்லுவோம். அப்ப இதை எப்படி எழுதலாம்னா செட் ஆஃப் பவுண்டரி பாயிண்ட்ஸ் வந்து சப்செட் ஆஃப் எஸ்.
நெக்ஸ்ட் ஒன் பவுண்டட் செட். பவுண்டட் செட்னா என்னன்னா செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சி எடுத்துக்கிறேன். இதுல ஒரு சப்செட் எஸ்ன்னு ஒரு சப்செட் எடுத்திருக்கேன். இந்த சப்செட் இந்த எஸ்ங்கிற செட்டை வந்து எப்போ வந்து நம்ம பவுண்டட் செட்னு சொல்லுவோம்னா, இந்த எஸ்ங்கிற செட் வந்து நான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல காட்டுறேன். இது வந்து எஸ். ஓகே, இந்த எஸ்ங்கிற செட்டு எனக்கு ஃபுல்லா ஒரு சர்க்கிள்குள்ள என்னால கவர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, ஒரு ஃபைனைட் ரேடியஸ் வச்சு என்னால கவர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, அதாவது எப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்குள்ள அதாவது ஏதோ ரேடியஸ் இங்க வந்து சென்டர், இதான் சென்டர். இங்கே நீங்க இருக்கிற ரேடியஸ் வந்து நான் கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறேன். இந்த ஃபைனட் இது வந்து இந்த ஆர் வந்து ஒரு ஃபைனட் நம்பர் ரேடியஸ். ஓகே, என்னோட ஃபைனட் ரேடியஸ் ஆர வச்சு என்னால இந்த செட்டை ஃபுல்லா என்னால இந்த மாதிரி சர்க்கிள்குள்ள கவர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இந்த செட்டை எஸ் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பவுண்டட் செட்னு சொல்லுவோம். அப்ப இதை எப்படி எழுதுவோம்னா, தேர் எக்ஸிஸ்ட் எம் such that modulus of z less than m. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் for all z belongs to s. அதாவது mங்கிறது என்னன்னா ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர், mங்கிறது ஒரு கிரேட்டர் தென் 0. ஓகே, இந்த வந்து அதாவது sல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் நம்ம மாடுலஸ் வேல்யூ எடுத்தோம்னா அது லெஸ் தென் m இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அந்த செட் s வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பவுண்டட் செட்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா நம்ம இதான் நம்மளோட செட் எஸ்ன்னா அந்த செட்டையே நம்மளால ஒரு ஃபைனட் ரேடியஸ் இருக்க சர்க்கிளால நம்மளால கவர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த செட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பவுண்டட் செட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்மளால கவர் பண்ண முடியல அப்படின்னா அதை வந்து அன்பவுண்டட் செட்னு சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்ங்கிறது என்ன எடுத்துக்கிறேன்னா செட் ஆஃப் இசட் such that modulus of z minus 1 greater than 2 இந்த மாதிரி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து இந்த பவுண்டட் செட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா s is equal to set of z such that modulus of z minus 1 less than or equal எடுத்துக்கிறேன். அதாவது சென்டர் வந்து 1, ரேடியஸ் வந்து 2ல நான் வந்து எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இதுதான் என்னோட இதுனா சென்டர் 1ங்கிறது இதுதான் என்னோட சென்டர் 1. இங்க வந்து ரேடியஸ் 2 வச்சு நான் ஒரு சர்க்கிள் டிரா பண்றேன். அப்ப இதுதான் என்னோட சர்க்கிள். ஓகே, இந்த மாதிரி இருக்குன்னு எடுத்துக்கிறேன். இப்ப இதுல வந்து என்னால ஒரு அதாவது ஒரு சர்க்கிள்குள்ள என்னால கவர் பண்ண முடியுதுமான்னா, இங்கேன்னு இருக்க எனக்கு இங்க இருக்கிற இங்கதான் என்னோட சென்டர்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நீங்க இருக்க ரேடியஸ் நமக்கு தெரியும். நான் வந்து ரேடியஸ் வந்து 5 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இல்ல ரேடியஸ் வந்து 100 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்னால இந்த ஃபுல் செட்டையுமே ஒரு இதுக்குள்ள என்னால கவர் பண்ண முடியும், ஒரு சர்க்கிள்குள்ள என்னால கவர் பண்ண முடியும். அப்ப இந்த செட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம், பவுண்டட் செட்னு சொல்லலாம். அதுவே இந்த கேஸ் பார்த்தோம்னா இதுதான் நம்மளோட காம்ப்ளெக்ஸ் பிளைன். ஒன்னுங்கிறது தான் நமக்கு என்னன்னா சென்டர்னு எடுத்துப்போம். ஒன்னுங்கிறது சென்டர், 2ங்கிற ரேடியஸ்ல அதாவது இப்ப வந்து கிரேட்டர் தென் 2 இருக்கு. இங்க வந்து லெஸ் தென் பார்த்தோம். கிரேட்டர் தென் 2னா கிரேட்டர் தென் 2ங்கும் போது நமக்கு நான் கிரேட்டர் தென் 2ல நான் இங்க ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நமக்கு உள்ள இருக்க பாயிண்ட்ஸ் வராது. கிரேட்டர் தென் 2னா வெளியில இருக்க பாயிண்ட்ஸ் தான் வரும் நமக்கு. அப்ப இந்த வெளியில இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வரும், உள்ள இருக்க எந்த பாயிண்ட்ஸும் வராது. இப்ப வெளியில இருக்க பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால ஏதாவது ஒரு ஃபைனைட் ரேடியஸ் வச்சு நம்மளால கவர் பண்ண முடியுமா? கவர் பண்ண முடியாது. இந்த மாதிரி செட் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா அன்பவுண்டட் செட்னு சொல்லுவோம். நம்மளால இந்த மாதிரி கவர் பண்ண முடிஞ்சிச்சு, இந்த ஹோல் செட்டையும் நம்மளால கவர் பண்ண முடிஞ்சிச்சு, ஒரு ஃபைனைட் ரேடியஸ்ல ஒர்க்க சர்க்கிள் மூலமா கவர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது பவுண்டட் செட். இந்த கேஸ்ல நம்மளால கவர் பண்ண முடியாது, இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா அன்பவுண்டட் செட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் கனெக்டட் செட். கனெக்டட் செட்னா என்னன்னா செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சி எடுத்துக்கிறேன். இதுல ஒரு சப்செட் எஸ்ங்கிற ஒரு சப்செட் எடுத்திருக்கேன். இந்த செட்டை வந்து நம்ம எப்ப வந்து கனெக்டட் செட்னு சொல்லுவோம்னா இந்த செட்ல இருந்து ஏதோ ஒரு 2 பாயிண்ட் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. எந்த 2 பாயிண்ட் எடுத்தாலும் என்னால கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா லைன் செக்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அந்த கனெக்ட் பண்ணும்போது அதாவது இப்ப கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் நம்மளோட செட் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதுல எந்த 2 பாயிண்ட் நான் எடுக்கிறேன், அதாவது இங்கேன்னு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன், இங்கேன்னு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நான் வந்து லைன் செக்மெண்ட் யூஸ் பண்ணி நான் இப்ப கனெக்ட் பண்ண போறேன். என்னால கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அப்ப நான் இந்த இது என்ன சொல்லலாம், கனெக்டட் செட்னு சொல்லுவோம். கனெக்ட் பண்ணும் போது நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா தான் கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. நம்ம வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஓகே தான். அதாவது இங்கேன்னு இங்க போயிட்டு இங்கேன்னு இங்க போகணும், இங்கேன்னு இங்க, இந்த மாதிரி ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸும் நமக்கு ஓகே தான். இந்த மாதிரியும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஆனா எனக்கு கண்டிஷன் என்னன்னா, நம்ம கனெக்ட் பண்ணும் போது உள்ள நான் இங்க ஒரு பாயிண்ட் வச்சு தானே கனெக்ட் பண்றேன். இந்த பாயிண்ட்ஸும் எனக்கு செட்டுக்குள்ளேயே இருக்கணும், அந்த மாதிரி இந்த லைன்ஸும் கம்ப்ளீட்டா செட்டுக்குள்ளேயே இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த செட்டை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா கனெக்டட் செட்னு சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இதுதான் என்னோட காம்ப்ளெக்ஸ் பிளைன். சென்டர் வந்து 1ங்கிறது இதுதான் 1. 2ங்கிற ரேடியஸ்ல ஒரு சர்க்கிள் டிரா பண்ணுவோம். இதுதான் என்னோட 2ங்கிற ரேடியஸ்ல ஒரு சர்க்கிள். அப்புறம் 5ங்கிற ரேடியஸ்ல இன்னொரு சர்க்கிள் டிரா பண்ணுவோம். இதை நான் கொஞ்சம் சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள். செகண்ட் சர்க்கிள் நாம டிரா பண்ணோம்னா இதுதான் எனக்கு செகண்ட் சர்க்கிள்.
இப்ப நம்ம செட்டை பொறுத்தளவுக்கு எந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும், உள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். இது வந்து கனெக்டட் செட்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், எந்த ரெண்டு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்மளால கனெக்ட் பண்ண முடிஞ்சுச்சுன்னா, அதாவது லைன் செக்மெண்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண முடிச்சுன்னா, இங்க இருந்து இந்த ஒரு பாயிண்ட் இந்த ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். இப்ப நான் கனெக்ட் பண்றதுக்கு இங்க இருந்து இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஓகே தான். ஓகே, அப்ப இங்கேன்னு இங்க வந்து இங்கேன்னு இந்த மாதிரி வர இந்த மாதிரி நம்மளால கனெக்ட் பண்ண முடிஞ்சுச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா கனெக்டட் செட்னு சொல்லுவோம். ரஃபா சொல்லலாம்னா செட்டுக்குள்ள நமக்கு ஹோல் இருக்கலாம், இங்க உள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ் இல்லாம இருக்கலாம். ஆனா என்னன்னா ஒரு சிங்கிள் பீஸா இருக்கணும், அதாவது தனித்தனியா இது இங்க கொஞ்சம் எலமெண்ட்ஸ் இங்க கொஞ்சம் எலமெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி தனித்தனியா இருந்துச்சுன்னா இதுல இதுக்குள்ள கனெக்ட் பண்ணும் போது இங்க இருக்கிற ஒரு பாயிண்ட்டும் இங்க இருக்கிற ஒரு பாயிண்ட்டும் எனக்கு கனெக்ட் பண்ணணும்னா எனக்கு கண்டிஷன் என்னன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே செட்டுக்குள்ள இருக்கணும், அந்த போற லைனும் செட்டுக்குள்ளதான் இருக்கணும். இங்கேன்னு இங்க போச்சுன்னா இந்த செட்டை விட்டு வெளியே தானே போகுது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கனெக்டட் செட்டு கிடையாது. செட்டு நம்ம ஜாயின் பண்ற லைன்ஸ் எப்படி இருக்கணும், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் செட்டுக்குள்ளே இருக்கணும், அந்த லைன்ஸும் செட்டுக்குள்ளே இருக்கணும். ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து லைன் செக்மெண்ட்ஸ் ஓகே தான். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கனெக்டட் செட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் காம்பாக்ட் செட். காம்பாக்ட் செட்னா என்னன்னா செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சி எடுத்துக்கிறேன், இதுல ஒரு சப்செட் எஸ் ஒரு சப்செட் எடுத்துக்கிறேன். இந்த எஸ்ங்கிறத வந்து எப்ப வந்து காம்பாக்ட்னு சொல்லுவோம்னா ரெண்டு கண்டிஷன். ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ்டா இருக்கணும், செகண்ட் வந்து பவுண்டடா இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த செட்டை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா காம்பாக்ட் செட்னு சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிள் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், செட் ஆஃப் இசட் such that modulus of z less than or equal to 1. இதை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது என்னதுன்னா யூனிட் க்ளோஸ்டு டிஸ்க். இது வந்து காம்பாக்ட் செட்டா இருக்கும். அதாவது எப்படின்னா இதுதான் என்னோட சென்டர் வந்து என்னது, இங்க வந்து நமக்கு வந்து 0,0 தான் நமக்கு சென்டர். ரேடியஸ் வந்து 1 வச்சு நம்ம வந்து ஒரு க்ளோஸ்டு டிஸ்க் டிரா பண்ணுவோமா. ஓகே, இப்ப வந்து நம்ம வந்து இதுல செக் பண்ணுவோம், இது வந்து க்ளோஸ்டா. ஆமா, இது வந்து க்ளோஸ்டு தான். ஏன்னா இதோட பவுண்டரி பாயிண்ட் எல்லாமே வந்து செட்டுக்குள்ள இருக்குது. அப்ப இது வந்து க்ளோஸ்டு. நெக்ஸ்ட் வந்து இது பவுண்டடா. ஆமா, இது பவுண்டட் தான். உள்ள இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் தானே எடுத்துப்போம். அப்ப என்ன வந்து ஒரு ஃபைனைட் ரேடியஸை வச்சு ஒரு சர்க்கிளால எனக்கு ஃபுல் செட்டையும் என்னால கவர் பண்ண முடியும். அப்ப இது வந்து எப்படி இருக்கும், இது இந்த ஃபைனைட் ஏதோ ஒரு ரேடியஸை வச்சு ஃபுல் செட்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் என்னால கவர் பண்ண முடியுது. அப்ப இது வந்து பவுண்டட். இந்த செட் வந்து எப்படி இருக்குன்னா போத் க்ளோஸ்டு அண்ட் பவுண்டடா இருக்காது. இந்த செட் இருக்குல்ல, இது வந்து என்னன்னு சொல்லணும்னா ஒரு காம்பாக்ட் செட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் டொமைன். டொமைன்னா என்ன, செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சி எடுத்திருக்கேன், இதுல ஒரு சப்செட் எஸ்ங்கிற ஒரு சப்செட் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம எஸ்ங்கிறது வந்து எப்ப டொமைன் சொல்லுவோம்னா எஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் எம்டியா இருக்கும். ஆக்சுவலா நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்ல, அதுல எஸ் எல்லாமே சப்செட் எடுத்தோம்ல, எல்லாமே எப்படி இருக்கும்னா நான் எம்டியா இருக்கணும். இப்ப இந்த டொமைனை கண்டினியூ பண்றேன். இதுல வந்து என்ன கண்டிஷன்னா ரெண்டு கண்டிஷன் தான். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஓப்பன் செட்டா இருக்கணும், செகண்ட் வந்து இது எப்படி இருக்கும்னா கனெக்டடா இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அப்ப இந்த செட்டை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா டொமைன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செட் ஆஃப் such that modulus of z minus 2 less than 1. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்க z எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஆக்சுவலா என்னது ஓப்பன் டிஸ்க் எடுத்திருக்கும். இது வந்து ஒரு டொமைன். அதாவது இப்ப பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் என்னோட காம்ப்ளெக்ஸ் பையன் எடுத்துக்கிறேன். 2ங்கிறது வந்து எனக்கு வந்து என்ன சென்டர், 1ங்கிறது ரேடியஸா எடுத்துக்கிறேன். அப்ப இதுதான் எனக்கு 2, ரேடியஸ் 1 வச்சு நான் ஒரு ஓப்பன் டிஸ்க் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இது வந்து என்னது ஓப்பன், இது வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் செட்டான்னு பாருங்க. எஸ், இட் இஸ் ஓப்பன். ஏன்னா வந்து ஓப்பன் டிஸ்கா இருந்துச்சுனால இது ஓப்பன் செட்டா தான் இருக்கும். உள்ள இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் இன்டீரியர் பாயிண்டா இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து கனெக்டடா. ஆமா, உள்ள இருக்க எந்த பாயிண்ட்ஸ் நம்மளால எடுத்தாலும் நம்மளால வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸ் மூலமா கனெக்ட் பண்ண முடியும். அப்ப இதை வந்து இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்ல, இது வந்து ஒரு டொமைன். நெக்ஸ்ட் ஒன் ரீஜன். ரீஜன்னா என்னன்னா டொமைன், இங்க பார்த்தோம்ல டொமைன் பிளஸ் ஆல் பவுண்டரி பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா டொமைன் பிளஸ் சம் பவுண்டரி பாயிண்ட்ஸ், அது செட்ல இருக்கிற சம் பவுண்டரி பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து டொமைன் பிளஸ் நன் பவுண்டரி பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரீஜன் சொல்லுவோம். ஏதாவது ஒரு கேஸ். ஓகே, அதாவது டொமைனா இருக்கணும், டொமைனோட எல்லா பவுண்டரி பாயிண்ட்ஸும் ஆட் ஆச்சுனாலும் ரீஜன் சொல்லுவோம், சில பவுண்டரி பாயிண்ட்ஸ் ஆட் ஆனாலும் ரீஜன் சொல்லுவோம், ஒரு பவுண்டரி பாயிண்ட்ஸ் கூட ஆட் ஆகலனாலும் நம்ம ரீஜன் சொல்லுவோம். அப்ப இதை பார்த்தாலே டைரக்டா சொல்லிடலாம், டொமைனா இருந்துச்சுன்னா அது கன்ஃபார்மா ரீஜனா இருக்கும். ஆனா ரீஜனா இருந்துச்சுன்னா டொமைனா இருக்கலாம், இல்ல இல்லாமையும் போகலாம். ஓகே, இதை எப்படி வந்து ரீஜன் டினோட் பண்ணுவோம்னா ஆர்ன்னு டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதை பார்த்தோம்னா டொமைனோட எல்லா பவுண்டரி பாயிண்ட்ஸும் ஆட் ஆகுது. எல்லா பவுண்டரி பாயிண்ட்ஸும் ஆட் ஆச்சுன்னா அது வந்து க்ளோஸ்டா இருக்கும். அப்ப இதை வந்து எப்படி சொல்லலாம்னா க்ளோஸ்டு ரீஜன் சொல்லலாம். அதே மாதிரி இந்த கேஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நன் பவுண்டரி பாயிண்ட்ஸா இருக்கு. அப்ப நன் பவுண்டரி பாயிண்ட்ஸ்னா இது எப்படி இருக்கும்னா ஓப்பன் ரீஜனா இருக்கும். அதே இந்த கேஸ் பார்த்தோம்னா சம் பவுண்டரி பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த கேஸை பொறுத்தளவுக்கு அது வந்து இது வந்து ஓப்பன் ரீஜனும் கிடையாது, க்ளோஸ்டு ரீஜனும் கிடையாது, இந்த மாதிரி இருக்கும். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா செட் ஆஃப் z such that z minus 2 less than 1 இங்க எடுத்துக்கிட்டோம்ல, அதே இதுதான். இது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு வந்து ஓப்பன் ரீஜனா இருக்கும். அதே செட் ஆஃப் z such that z minus 2 less than or equal to 1 இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து க்ளோஸ்டு ரீஜனா இருக்கும்.
நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளைன். எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளைன்னா z இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிங்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் பிளைன்ல எடுத்துக்கிட்டோம்னா அப்ப அந்த காம்ப்ளெக்ஸ் பிளைன்ல என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளைன்னு சொல்லுவோம். அதுவே நம்ம ரியல் நம்பர்ஸ்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் எனக்கு 1ன்னா நெக்ஸ்ட் வந்து நமக்கு 2 இருக்காது, நடுவுல வந்து 1.1 இருக்கலாம், இல்ல 1.11 இருக்கலாம், இல்ல இதுக்கு முன்னாலேயே 1.001 இந்த மாதிரி இருக்கலாம். ஆனா அட்லீஸ்ட் நம்ம ரியல் நம்பர்ஸ்ல வந்து நம்மளால கம்பேர் பண்ண முடியும். இதை விட இந்த நம்பர் பெரிய நம்பர், இதை விட இந்த நம்பர் சின்ன நம்பர், இந்த மாதிரி நம்மளால கம்பேர் பண்ணி சொல்ல முடியும். ஆனா காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்தளவுக்கு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், Z2ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்தளவுக்கு நம்மளால கம்பேரே பண்ண முடியாது. அதாவது லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இந்த மாதிரி எந்த கேஸுமே நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல கிடையாது. அதனால இங்க ரியல் நம்பர்ஸை பொறுத்தளவுக்கு லாஸ்ட்ல ஒரு இன்ஃபினிட்டின்னு வருது அப்படிங்கிறது நம்மளால சொல்லுவோம். ஆனா காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்தளவுக்கு இன்ஃபினிட்டிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. நம்ம Z இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிங்கிற பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காம்ப்ளெக்ஸ் பிளைன்ல அந்த பிளைனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளைன்னு சொல்லுவோம். Z is equal to infinity பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலன்னா அப்ப வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபைனைட் காம்ப்ளெக்ஸ் பிளைன்னு சொல்லுவோம். இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்தோம்னா அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா Z1 Z2ங்கிற இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ற அந்த லைனை தான் இதை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதே மாதிரி இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, எலிப்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. வேற Z1 and Z2 வந்து ஃபோக்கி. நெக்ஸ்ட் சில ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். S வந்து ஓப்பனா இருந்துச்சுன்னா அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து க்ளோஸ்டா இருக்கும். அதே மாதிரி S வந்து க்ளோஸ்டா இருந்துச்சுன்னா அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பனா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து யூனியன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் எப்படி இருக்கும்னா ஓப்பனா இருக்கும். அதே மாதிரி இன்டர்செக்ஷன் ஆஃப் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் இஸ் ஆல்சோ ஓப்பன் செட்டா இருக்கும். நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ்ட் செட் எப்படி இருக்கும்னா க்ளோஸ்டா இருக்கும். அதே மாதிரி யூனியன் ஆஃப் ஃபைனைட் நம்பர் ஆஃப் க்ளோஸ்ட் செட்ஸ் வந்து க்ளோஸ்டா இருக்கும். அதே மாதிரி இங்க என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இங்க ஓப்பன் செட்டை பொறுத்தவரைக்கும் இன்டர்செக்ஷன்ல வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் எடுத்துப்போம், க்ளோஸ்ட் செட்ல வந்து யூனியன்ல வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் க்ளோஸ்ட் செட் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். which of the following sets of point represents a circle in the complex plane. அதாவது சர்க்கிளோட டெஃபினிஷன் என்ன பார்த்தோம், செட் ஆஃப் z such that modulus of z minus z0 is equal to r. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி z தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சர்க்கிள்னு சொல்லுவோம். அப்ப கொடுத்திருக்கிற ஆப்ஷனை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க, செட் ஆஃப் z such that modulus of z minus 1 is equal to 2 இருக்கு. அதான் இது டைரக்டா நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தாலே இதுதான் ரைட் ஆன்சர்னு சொல்லிடலாம். நம்ம இந்த இதுல வந்து இந்த சென்டர் என்னது 1, ரேடியஸ் வந்து 2. 1ன்னா என்ன 1,0 1,0னா நமக்கு எங்க வரும், இந்த இடத்துல வரும். இதுதான் நம்மளோட சென்டர். ரேடியஸ் 2 வச்சு ஒரு சர்க்கிள் டிரா பண்ணுவோம். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர். இதுதான் நமக்கு சர்க்குலர் ரெப்ரசென்ட் பண்ணுது. செகண்ட் ஆப்ஷன் பார்ப்போம். செட் ஆஃப் z such that modulus of z plus 2 equal to modulus of z minus 2 இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து -2, இது வந்து +2. அதாவது ஃபார்முலால இங்க மைனஸ் வரும் இந்த இடத்துல இந்த இடத்துல, அதனால சைனை சேஞ்ச் பண்ணிப்போம். இது வந்து -2, இது வந்து +2. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ற லைன் செக்மெண்ட்டை தான் இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. தேர்ட் ஒன் என்னன்னு வச்சுக்கீங்களா, செட் ஆஃப் z such that real part of z is equal to 3. ரியல் பார்ட் ஆஃப் z என்னன்னா இதை வந்து எப்படி எழுதலாம்னா செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர் ஆஃப் x, y such that x ஓட வேல்யூ எனக்கு 3 இருக்கணும். y ஓட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகலாம், ஆனா x ஓட வேல்யூ எனக்கு கன்ஃபார்மா 3னா இந்த இதை எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா 3னா எனக்கு இந்த பாயிண்ட் 3னா y ஆக்சிஸ் எப்படி வேணா சேஞ்ச் ஆகும்னா இங்க நம்ம ஒரு லைன் டிரா பண்ணுவோம், அந்த லைனை தான் இது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் என்னது, செட் ஆஃப் z such that 3 less than modulus of z minus 1 minus i less than 7 இருக்கு. இதை பார்த்தாலே நமக்கு டைரக்டா சொல்லிடலாம் இது வந்து ஓப்பன் ஆனுலஸ்னு. இங்க சென்டர் வந்து நமக்கு எதுக்கு ஃபார்முலா என்னதுன்னா r1 less than modulus of z minus z0 less than r2. இதுதான் மாதிரி தானே நம்ம டெஃபினிஷன் பார்த்தோம். இங்க நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, இது வந்து நமக்கு சென்டர். இங்க மைனஸ் ஃபார்முலால மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அதனால நான் மைனஸ் இந்த இதுல ஃபர்ஸ்ட் காமனா எடுத்துடுறேன். அப்ப 3 less than modulus of z minus மைனஸ் காமனா எடுத்துடுறேன். அப்ப 1 plus i modulus less than 7. ஓகேவா? அப்ப நமக்கு சென்டர் என்னது, இதுதான் நமக்கு சென்டர். 1 plus iங்கிறதா சென்டர். 1 plus iனா அது ஆர்டர்ட் பேர்ல எழுதுனா 1,1 1,1னா இந்த இடத்துல அந்த பாயிண்ட் வரும். இதை சென்டரா வச்சு நம்ம 3 ரேடியஸ்ல ஒரு சர்க்கிள் டிரா பண்ணுவோம், 7 ரேடியஸ்ல இன்னொரு ஒரு சர்க்கிள் டிரா பண்ணுவோம். அந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்ப அதை மட்டும் தான் சூஸ் பண்ணுவோம். அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஓப்பன் ஆனுலஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்ப கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, சர்க்கிள் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், which of the following sets of point represents the x-axis in the complex plane னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன் பை ஒன்னா செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, செட் ஆஃப் z such that modulus of z minus 1 is equal to 1 இருக்கு. இது டைரக்டா நமக்கு பார்த்தாலே தெரியும், இது சர்க்கிள். இது சர்க்கிள் ரெப்ரசென்ட் பண்ணும். சென்டர் என்னது 1, ஃபார்முலால இருக்கிற மைனஸ் இது, அதனால நம்ம இதை சென்டர் என்ன எடுத்துப்போம் 1,0ன்னு எடுத்துப்போம். ரேடியஸ் வந்து 1,0னா இந்த பாயிண்ட் எடுத்துப்போம். ரேடியஸ் 1 வச்சு ஒரு சர்க்கிள் டிரா பண்ணுவோம், அதுதான் இதை ரெப்ரசென்ட் பண்ணுது.
Okay, next one என்னது set of z such that real part of z is equal to 0. real part of 0 னா என்னது x ஓட வேல்யூ எனக்கு 0வா இருக்கணும், y வேல்யூ நமக்கு சேஞ்ச் ஆகலாம். அப்போ y வேல்யூ என்ன சேஞ்ச் ஆனாலும் எனக்கு x வந்து கன்ஃபார்மா 0வா இருக்கணும்னா இந்த லைனை நம்ம சூஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு என்னதுன்னா இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படின்னா இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா y ஆக்சிஸ் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்ப நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம், set of z such that imaginary part of z is equal to 0 னா என்ன மீனிங்னா y ஓட வேல்யூ எனக்கு கன்ஃபார்மா 0வா இருக்கணும், x வேல்யூ சேஞ்ச் ஆனாலும் y வேல்யூ எனக்கு 0வா இருக்கணும். அப்ப x வேல்யூ எந்த வேல்யூ வேணா இருக்கலாம், நமக்கு y ஆனா சேஞ்ச் ஆக கூடாம 0 இருக்கணும்னா அப்ப இந்த லைனை நம்ம சூஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்ப நம்ம क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க, எது ரெப்ரசன்ட்ஸ் வந்து x ஆக்சிஸ்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் 3 தான் ரைட் ஆன்சர். the next one set of z such that modulus of z is equal to 0. modulus of z னா என்னது, நான் z is equal to x plus iy ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப modulus of z ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா என்ன ஃபார்முலா, root of x square plus y square ன்னு எடுத்துப்போம். क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க, equal to 0 ன்னு இருக்காங்க. இதோட வேல்யூ equal to 0. ஆக்சுவலா உள்ள இருக்க பாட்டர்ன் நம்ம என்ன பண்றோம், ஒண்ணுத்தையும் ஸ்கொயர் பண்றோம், ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்றோம், அதுக்கப்புறம் ரூட் எடுக்கிறோம். இப்ப நெகட்டிவ் இருந்துச்சுன்னா 0 வரதுக்கு சான்ஸ் இருக்கு, ஆனா இங்க பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ரெண்டுமே நம்ம ஸ்கொயர் பண்றதுனால பாசிட்டிவ் ஆயிருது, ஆட் பண்றோம், அதுக்கப்புறம் ரூட் எடுக்கிறோம். அப்ப இந்த நம்பர் z வந்து கன்ஃபார்மா எனக்கு வந்து 0 plus 0 இருந்தா மட்டும்தான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஈக்குவல் டு 0 வரும். அப்ப z வந்து நமக்கு என்ன பாயிண்ட் வருதுன்னா 0 plus 0, அதாவது ஆரிஜின் இருக்குல்ல 0,0, அதுதான் இது ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்ப கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எது வந்து x ஆக்சிஸ் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஆப்ஷன் 3rd ஒன் தான் x ஆக்சிஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன், s is equal to set of z such that 2 less than real part of z minus 1 less than 4. இந்த செட்டை பத்தி பார்ப்போம். நான் உள்ள கொடுத்திருக்கிற கண்டிஷனை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிறேன். 2 less than real part of z minus 1 less than 4. நான் z வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா x plus i1 எடுத்துக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் இந்த z minus 1 ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அப்ப z minus 1 எதுக்கு ஈக்குவலா இருக்கும், x plus iy minus 1 க்கு ஈக்குவலா இருக்கும். இத ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுதிக்கிறேன். அப்ப x minus 1 plus i into y. நமக்கு क्वेश्चनல என்னது ரியல் பார்ட் ஆஃப் ன்னு இருக்கு, அதனால ரியல் பார்ட் ஆஃப் z minus 1 ஃபைண்ட் அவுட் பண்ணா என்ன வருது, x minus 1 வருது. நெக்ஸ்ட் இந்த இன்இக்வாலிட்டியில வந்து இத வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப 2 less than x minus 1 less than 4 plus 1 னால த்ரோ அவுட்டா நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப என்ன வருதுன்னா 3 less than x less than 5 ன்னு வருது. இத ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனா என்ன ஆகுது, x greater than 3 and x less than 5. ஓகேவா, அப்ப இத வந்து கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணலாம். 3x அதாவது y வேல்யூ நமக்கு சேஞ்ச் ஆகலாம், ஆனா x வேல்யூ எப்படி இருக்கணும்னா கிரேட்டர் தென் 3 இருக்கணும், லெஸ் தென் 5 இருக்கணும். அப்ப இந்த கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறேன், x கிரேட்டர் தென் 3 னா 3 விட மேல இருக்கணும். அப்ப எனக்கு வந்து இங்க வந்து ஸ்ட்ரிக்ட்டா கிரேட்டர் தென்னா இருக்கு, ஈக்குவல் டு சைன் இல்ல. அப்ப நம்ம எப்படி டிரா பண்ணுவோம், டாட்டட் லைன்ஸ்ல டிரா பண்ணுவோம், இந்த மாதிரி டிரா பண்ணுவோம். இதுதான் எனக்கு x equal to 3. இதை விட பெரிய வேல்யூஸா இருக்கணும்னா இந்த சைட்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு எடுக்க வரணும். ஆனா இன்னொரு கண்டிஷன் என்னது, x வேல்யூ less than 5 இருக்கு. x வேல்யூ less than 5 னா 5 விட கம்மியா இருக்கணும். இங்க ஈக்குவல் சைன் இல்ல, அப்ப நம்ம வந்து டாட்டட் லைன்ஸ்ல எடுத்துப்போம். ஓகேவா, அப்ப இங்க நடுவுல இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து என்னதுன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்ப நம்ம ஒன் பை ஒன்னா இப்ப செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு, ஓப்பன் செட். இந்த செட் வந்து ஓப்பன் செட்டான்னு பார்ப்போம். ஓப்பன் செட்டுக்கு என்ன நம்ம கண்டிஷன் பார்த்தோம், உள்ள இருக்க ஒரு பாயிண்ட்ஸும் எனக்கு இன்டீரியர் பாயிண்டா இருந்தா அந்த செட் வந்து ஓப்பன் செட்னு சொல்லும். இதுவே பவுண்டரி பாயிண்ட் வச்சு எப்படி சொல்லலாம்னா, இந்த செட்டுக்குள்ள ஒரு பவுண்டரி பாயிண்ட் கூட இல்லைன்னா நம்ம இந்த செட்டை வந்து என்னன்னு சொல்லலாம்னா ஓப்பன் செட்னு சொல்லலாம். இந்த இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து உள்ள இருக்கிற ஒரு பாயிண்ட்ஸும் எப்படி இருக்குன்னா இன்டீரியர் பாயிண்டா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு பாயிண்ட்டுக்கும் எனக்கு ஒரு நெய்பர்ஹுட் கிடைக்கும். அந்த நெய்பர் அட்லீஸ்ட் ஒரு நெய்பர்ஹுட் அது கம்ப்ளீட்டா எனக்கு செட்டுக்குள்ளே கிடைக்கும். அதனால இந்த செட் வந்து ஓப்பன் செட். இதுவே பவுண்டரி பாயிண்ட் வச்சு சொன்னோம்னு வச்சுக்க, இந்த செட்ல எதெல்லாம் பவுண்டரி பாயிண்ட்ஸா இருக்கும்னா செட் ஆஃப் z such that அதோட வேல்யூ ரியல் பார்ட் வேல்யூ ஒன்னு 3 இருக்கணும், இல்லனா 5 இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் மட்டும் தான் பவுண்டரி பாயிண்ட்ஸா இருக்கும். ஏன்னா இங்க இருக்கிற பாயிண்ட்டை எடுத்தா மட்டும் தான் அதுக்கு இருக்கிற எல்லா நெய்பர்ஹுட்லயும் அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது s ல இருந்து கிடைக்கும், அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது x க்கு வெளியில இருந்து கிடைக்கும். இது ரெண்டும் இந்த செட்டுக்குள்ள இருக்கா, இல்ல. ஏன்னா இங்க வந்து நமக்கு கிரேட்டர் தென் 3 இருக்கு, லெஸ் தென் 5 இருக்கு, ஈக்குவல் டுங்கிற கண்டிஷனே இல்ல. அப்ப இங்க வந்து ஒரு பவுண்டரி பாயிண்ட் கூட இந்த செட்ல இல்ல. அப்ப நம்ம என்ன சொல்லிடலாம், இது டைரக்டா இது வந்து ஓப்பன் செட்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் க்ளோஸ்டு செட்னா என்னன்னா, இந்த க்ளோஸ்டு செட்னா இந்த செட்ல வந்து எல்லா பவுண்டரி பாயிண்ட்ஸும் இருக்கணும். ஆனா இந்த செட்ல எல்லா பவுண்டரி பாயிண்ட்ஸும் இருக்கா, இல்ல. அப்ப இது வந்து க்ளோஸ்டு செட் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் கனெக்டட். கனெக்டட்னா என்ன பார்த்தோம், செட்டுக்குள்ள எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் என்னால ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸ் மூலமா என்னால ஜாயின் பண்ண முடியும். அந்த உள்ள இருக்கிற பாயிண்ட்ஸும் சரி அந்த லைனும் சரி எல்லாமே செட்டுக்குள்ளேயே எனக்கு இருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது கனெக்டட்னு சொல்லுவோம். இந்த இதை பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம் டைரக்டா, எந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸ் மூலமா கனெக்ட் பண்ண முடியும். ஆல்சோ அந்த லைன் செக்மெண்ட் பாயிண்ட் எல்லாமே நம்ம செட்டுக்குள்ளேயே கவர் ஆயிடும்.
ஆயிடும். அப்ப இந்த செட்டை என்னன்னு சொல்லலாம், கனெக்டட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டொமைன்னா என்ன பார்த்தோம், ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபர்ஸ்ட் ஓப்பனா இருக்கணும், செகண்ட் கனெக்டடா இருக்கணும். ரெண்டுமே இருக்கு. அப்ப வந்து இந்த செட் வந்து டொமைன். நெக்ஸ்ட் பவுண்டடான்னு செக் பண்ணுவோம். பவுண்டட்னா என்ன பார்த்தோம், ஏதோ ஒரு ஃபைனைட் ரேடியஸ்ல சர்க்கிள்குள்ள என்னால இந்த செட்டை கம்ப்ளீட்டா என்னால ஒரு சர்க்கிள்குள்ள என்னால கவர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது பவுண்டட். இந்த செட்டை பொறுத்தவரைக்கும் x ஆக்சிஸ் வேல்யூ x is equal to 3 x is equal to 5 தெரியுது. ஆனா y-யோட வேல்யூ நமக்கு தெரியல. அதாவது இங்க வந்து அப் டு இன்ஃபினிட்டி வரையும் போகுது. அதனால என்னால ஒரு ஃபிக்ஸ்டு ரேடியஸ்ல ஒரு சர்க்கிள்குள்ள என்னோட செட்டை வந்து என்னால கவர் பண்ண முடியல. அப்ப நம்ம இந்த செட்டை என்ன சொல்லுவோம், அன்பவுண்டட் செட்னு சொல்லுவோம். அப்ப இது பவுண்டட் கிடையாது. நெக்ஸ்ட் காம்பாக்ட்னா என்ன பார்த்தோம், க்ளோஸ்டா இருக்கணும், பவுண்டடா இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா காம்பாக்ட்னு சொல்லுவோம். இங்க க்ளோஸ்டும் கிடையாது, பவுண்டடும் கிடையாது. அப்ப காம்பாக்டும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், S is equal to set of Z such that -1 less than or equal to imaginary part of Z less than 4. Okay, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்க பாயிண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு ஒன் பை ஒன்னா பார்ப்போம். உள்ள இருக்க கண்டிஷன் ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன். கண்டிஷன் என்ன, -1 less than or equal to imaginary part of Z less than 4. ஓகேவா, நான் Z is equal to x plus iy ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்ப இமேஜினரி பார்ட் ஆஃப் Z வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா y-க்கு ஈக்குவலா இருக்கும். இதை இங்க யூஸ் பண்ணிட்டா என்ன வரும், -1 less than or equal to y less than 4 வருதா. இதை நான் அப்படியே ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறேன். அப்போ y greater than or equal to -1, y வந்து less than 4. ஓகேவா, அப்ப நம்ம இந்த வந்து அப்படியே நம்ம கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணலாம். x வேல்யூ எப்படி வேணா சேஞ்ச் பண்ணலாம். ஆனா y வேல்யூ எனக்கு எப்படி இருக்கணும்னா less than 4 இருக்கணும், greater than -1 இருக்கணும். அப்ப என்னோட பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா y greater than or equal to -1. இங்க வந்து ஈக்குவல் வருது. அப்ப ஈக்குவல் வந்துச்சுன்னா இங்க லைனை நம்ம எப்படி டிரா பண்ணுவோம்னா ஸ்ட்ரைட் லைனா டிரா பண்ணுவோம். இது பாருங்க, y வந்து less than 4 இருக்கு, ஈக்குவல் சைன் வரல. அப்ப எப்படி டிரா பண்ணுவோம், டாட்டட் லைன்ஸ்ல டிரா பண்ணுவோம். அப்ப என்னோட கண்டிஷன் என்ன, இதை விட பெருசா இருக்கணும், அதாவது -1 விட பெருசா இருக்கணும், 4 விட கம்மியா இருக்கணும்னா இங்க இருக்கிற பாயிண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணா மட்டும்தான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த செட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, ஓப்பன் செட். இந்த வந்து ஓப்பன் செட்னா என்ன கண்டிஷன்னா, இந்த செட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பாயிண்ட்டும் எனக்கு இன்டீரியர் பாயிண்டா இருந்தா அந்த செட்டை வந்து ஓப்பன் செட்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா பவுண்டரி பாயிண்ட்ஸ் வச்சு சொன்னோம்னா, இந்த செட்டுக்குள்ள ஒரு பவுண்டரி பாயிண்ட்ஸ் கூட இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்னா அந்த செட்டை வந்து ஓப்பன் செட்னு சொல்லுவோம். இப்ப நம்ம இதுல பாருங்க, நான் இங்க வந்து பவுண்டரி பாயிண்ட்ஸ் பாக்குறேன். இங்க வந்து டாட்டட் லைன்ஸா இருக்கு. இங்க இருக்கிற பாயிண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணா மட்டும்தான் அங்க இருக்கிற ஒரு நெய்பர்ஹுட்லயும் அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது எஸ்க்குள்ள இருந்து வரும், அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது எஸ்க்கு வெளியில இருந்து, அதாவது எஸ் காம்ப்ளிமெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கும். அப்ப இங்க இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு எப்படி இருக்கணும்னா பவுண்டரி பாயிண்ட்ஸா இருக்கும். அதே சேமா இங்க பாத்தீங்கன்னா அளவு இங்கேயும் இங்க இருக்க பாயிண்ட்டை நம்ம ஒன் பை ஒன்னா சூஸ் பண்ணாலும் இங்க இருக்கிற எல்லா நெய்பர்ஹுட்டுக்கும் அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது செட்டுக்குள்ள இருந்து கிடைக்கும், அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது செட்டுக்கு வெளியில இருந்தும் கிடைக்கும். ஓப்பன் செட்டுக்கான கண்டிஷன் என்ன, ஒரு பவுண்டரி பாயிண்ட் கூட செட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. ஆனா இங்க இருக்கு பாருங்க, நம்ம இங்க வந்து க்ளோஸ்டு லைன்ல டிரா பண்ணிருக்கோம். அதாவது y is equal to -1 நமக்கு வருது செட்டுக்குள்ள. அப்ப இங்க இருக்கிற பவுண்டரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம செட்டுக்குள்ள வந்துருது. அப்ப நம்ம என்ன சொல்லிடலாம், இது வந்து ஓப்பன் செட் கிடையாது. ஏன்னா ஓப்பன் செட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு வந்து பவுண்டரி பாயிண்ட் கூட இருக்கக்கூடாது. ஆனா இங்க இருக்கிற பவுண்டரி பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு செட்டுக்குள்ள வருது. அப்ப அது ஓப்பன் செட் கிடையாது. நெக்ஸ்ட் க்ளோஸ்டான்னு செக் பண்றதுக்கு என்னன்னா, க்ளோஸ்டுக்கு வந்து எல்லா பவுண்டரி பாயிண்ட்ஸும் வரணும். ஆனா இங்க நம்ம செட்டுக்குள்ள பாருங்க, இங்க இருக்கிற பவுண்டரி பாயிண்ட்ஸ் எல்லாம் செட்ல வருது. ஆனா இங்க இருக்கிற பவுண்டரி பாயிண்ட்ஸ் எதுவுமே நம்ம செட்டுக்குள்ள கிடையாது. அப்ப இந்த செட்டை பொறுத்தவரைக்கும் இது ஓப்பன் செட்டும் கிடையாது, க்ளோஸ்டு செட்டும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், கனெக்டட். கனெக்டட்னா என்ன பார்ப்போம், எது ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் நம்மளால ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸ் மூலமா நம்மளால கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை வந்து கனெக்டட்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இங்க எந்த டைரக்டாவே நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம், எந்த ரெண்டு பாயிண்ட் நம்ம எடுத்தாலும் ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸ் மூலமா நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். அப்ப நம்ம செட்டை என்ன சொல்லலாம், கனெக்டட் செட்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பார்ட்டா இருக்கு, அதனாலே நம்ம டைரக்டா கனெக்டட்னு சொல்லிடலாம். அதாவது யூனியன் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸா இருந்துச்சுன்னா இங்க கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இங்க கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி டிஸ்ஜாயிண்டா இருந்துச்சுன்னா அப்ப வந்து டிஸ்கனெக்டடா இருக்கும். இது ஒரு சிங்கிள் பார்ட் தானே, இது வந்து கனெக்டடா இருக்கும். நெக்ஸ்ட் டொமைனுக்கு என்ன கண்டிஷன், ஓப்பனா இருக்கணும், கனெக்டடா இருக்கணும். ஆனா இங்க ஓப்பன் இல்ல, அப்ப டொமைனும் வராது. நெக்ஸ்ட் பவுண்டட்னா ஏதோ ஒரு ஃபைனைட் ரேடியஸ்ல என்னோட செட்டை ஃபுல்லா ஒரு சர்க்கிள்குள்ள என்னால கவர் பண்ண முடியும். இங்க இருக்கிற நமக்கு y இங்க இருக்கிற வேல்யூ நமக்கு தெரியுது, இங்க இருக்க வேல்யூ தெரியுது. ஆனா இந்த சைடுல இருக்குல்ல, இந்த சைடுல இருக்க வேல்யூஸும் இந்த சைடுல இருக்க வேல்யூஸும் அப் டு இன்ஃபினிட்டி வரையும் போகுது. அப்ப ஏதோ ஒரு ஃபைனைட் ரேடியஸ்ல நம்மளால செட்டை ஃபுல்லா கவர் பண்ண முடியாது ஒரு சர்க்கிள்குள்ள. அப்ப பவுண்டட் வராது. நெக்ஸ்ட் காம்பாக்ட்னா என்ன பார்ப்போம், க்ளோஸ்டா இருக்கணும் அண்ட் பவுண்டடா இருக்கணும், ரெண்டுமே இல்ல, அப்ப காம்பாக்டும் வராது. நெக்ஸ்ட் ஒன், S is equal to set of Z such that 2 less than modulus of Z minus 3 plus 4i less than
5. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி பாயிண்ட்ஸ் என்னன்னு செக் பண்ணுவோம். உள்ள இருக்க கண்டிஷன் எடுத்து எழுதுறேன். அப்ப 2 less than or equal to modulus of z minus 3 plus 4i less than or equal to 5. உள்ள இருக்கிறது எந்த மாதிரி இருக்கணும்? modulus of z minus z naught இருக்கணும். இந்த ஃபார்முக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்ப 2 less than or equal to modulus of z minus காமனா வெளியே எடுத்துறேன். ஏன்னா ஃபார்முலால மைனஸ் இருக்குல்ல, அதனால காமனா வெளியே எடுத்துறேன். அப்ப இங்க உள்ள என்ன வரும்? 3 minus 4i ன்னு வரும். less than or equal to 5. ஓகே, அப்ப நம்மளோட சென்டர் என்னது? 3 minus 4i தான் சென்டர். 3 minus 4i னா அது ஆர்டர்டு பேரலா எழுதுனா என்ன? 3, minus 4 ன்னு எழுதுவோம். அப்ப இது கிராஃபிக்கலா அப்ப இந்த பாயிண்ட்டை எங்க மார்க் பண்ணுவோம்? 3ங்கிறது பாசிட்டிவ் இந்த சைடு வரும். -4 னா இதுதான் என்னோட பாயிண்ட் வந்து 3, -4. இதுதான் எனக்கு சென்டர். ஓகே, இப்ப 2 less than or equal to இங்க less than or equal to 5 நாவே நமக்கு தெரியும். இதுல ஈக்குவல் வருது. அப்ப க்ளோஸ்டு ஆன்லஸ். ரேடியஸ் 2 வச்சு ஒரு சர்க்கிள் டிரா பண்ணுவோம். ரேடியஸ் 5 வச்சு ஒரு சர்க்கிள் டிரா பண்ணுவோமா? அப்ப நான் அந்த சர்க்கிள் டிரா பண்றேன். அப்ப ரேடியஸ் 2 வச்சுக்கிறேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள் நான் டிரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சர்க்கிள் வந்து ரேடியஸ் 5 வச்சு நான் இன்னொரு ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற பாயிண்ட்ஸ் தான் நம்ம இசட்னு எடுத்துப்போம். இங்க பார்த்தானா நமக்கு என்னது ஃபர்ஸ்ட் வந்து என்னது? இதை ஸ்பிளிட் பண்ணி எழுதுனா z minus 3 minus 4i greater than or equal to 2ங்கிறது ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து z minus 3 minus 4i less than or equal to 5. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது ரேடியஸ் வந்து சென்டர்ல இருந்து ரேடியஸ் வந்து 2 விட மேல இருக்கணும், 5 விட கம்மியா இருக்கணும்னா இங்கேருந்து இங்க உள்ள ரேடியஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 2க்கு ஈக்குவலா இருக்கு. அதே இங்கேருந்து இங்க இருக்க ரேடியஸ் 5க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப 2 விட மேல இருக்கணும், 5 விட கம்மியா இருக்கணும். ஈக்குவல் சைனும் உண்டு. அப்ப இந்த மேல இந்த சின்ன சர்க்கிள் இருக்குல்ல, அதுக்கு மேல இருக்க பாயிண்ட்ஸும் நமக்கு வரும். அப்ப இந்த சர்க்கிள்க்கு மேல, இந்த சின்ன சர்க்கிள்க்கு மேல இருக்க பாயிண்ட்ஸையும் எடுத்துப்போம், பெரிய சர்க்கிள்க்கு மேல இருக்க பாயிண்ட்ஸையும் நம்ம எடுத்துப்போம், இங்க உள்ள இருக்கிற பாயிண்ட்ஸையும் எடுத்துப்போம். அப்ப இங்க உள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம சூஸ் பண்ணிப்போம். இந்த சின்ன சர்க்கிள்க்கு மேல இருக்க பாயிண்ட்ஸும் பெரிய சர்க்கிள்க்கு மேல இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம சூஸ் பண்ணிப்போம். அப்ப இந்த செட் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனான்னு கேட்டிருக்காங்க. ஓப்பன்னா கண்டிஷன் என்னன்னா ஒரு பவுண்டரி பாயிண்ட் கூட இருக்கக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருக்கிற இந்த இதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பவுண்டரி பாயிண்டா இருக்கும். அதே மாதிரி இங்க இருக்கிற பாயிண்ட்டும் நமக்கு சின்ன சர்க்கிள் இருக்குல்ல, இங்க இருக்கிற பாயிண்ட்ஸும் இந்த சர்க்கிள்க்கு மேல இருக்கிற பாயிண்ட்ஸ் பவுண்டரி பாயிண்ட்ஸா இருக்கும். ஏன்னா ஒரு பாயிண்டை எடுத்தாலும் எல்லா நெய்பர்ஹுட்டுக்கும் அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது செட்டுக்குள்ளே இருந்து கிடைக்கணும், அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது செட்டோட காம்ப்ளிமெண்ட்ல இருந்து கிடைக்கணும். அப்ப இங்கேன்னு ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு நான் நெய்பர்ஹுட் எடுக்கிறேன். எல்லா நெய்பர்ஹுட்லயும் அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது செட்டுக்குள்ளே இங்கேன்னு கிடைச்சிரும். அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் செட்டுக்கு வெளியில இருந்து இங்க இருக்குல்ல, இதுதான் இங்க இருக்கிற எந்த பாயிண்ட்டுமே தான் நமக்கு செட்டுக்குள்ளே கிடையாது. அப்ப இங்க இருந்து ஒரு பாயிண்ட் கிடைச்சிரும். அப்ப இந்த செட்டை பொறுத்தவரைக்கு பவுண்டரி பாயிண்ட்ஸ் என்னன்னா பெரிய சர்க்கிள்ல இருக்கிற மேல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸும், அதே மாதிரி செட்டு அந்த சின்ன சர்க்கிள் இருக்குல்ல அதுக்குள்ள இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸும் தான் நமக்கு என்னவா இருக்கும்னா பவுண்டரி பாயிண்ட்ஸா இருக்கும். அது செட்டுக்குள்ள கவர் ஆகுதா? ஆமா, செட்டுக்குள்ள தான் இருக்கு. ஏன்னா இங்க கிரேட்டர் than or equal to less than or equal to செட்டுக்குள்ள வந்துருது. அப்ப ஓப்பன் செட்டை பொறுத்தவரைக்கு எனக்கு ஒரு பவுண்டரி பாயிண்ட் கூட இருக்கக்கூடாது. ஆனா எனக்கு பவுண்டரி பாயிண்ட் இருக்கு. அப்ப இது வந்து ஓப்பன் செட் கிடையாது. நெக்ஸ்ட் க்ளோஸ்டான்னு பார்த்தோம்னா, ஆமா க்ளோஸ்டு தான். ஏன்னா எனக்கு பவுண்டரி பாயிண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா அது க்ளோஸ்டு. இங்க எல்லாமே இருக்கு. அதாவது சின்ன சர்க்கிள்ல இருக்க பவுண்டரி பாயிண்ட்ஸும் சரி, பெரிய சர்க்கிள்ல இருக்க பவுண்டரி பாயிண்ட்ஸும் நம்ம செட்டுக்குள்ள இருக்கு. அப்ப வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நம்ம கொடுத்திருக்க செட் வந்து க்ளோஸ்டு செட்னு சொல்லிடலாம். நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து ஓப்பன் டிஸ்கோ இல்ல ஓப்பன் ஆனுலஸோ கொடுத்துருந்தாங்களா, அது டைரக்டா ஓப்பன் செட்னு சொல்லிடலாம். அதே மாதிரி க்ளோஸ்டு டிஸ்க் இல்ல க்ளோஸ்டு ஆனுலஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது க்ளோஸ்டு செட்னு சொல்லிடலாம். அங்க நீங்க எக்ஸாம்ல அதெல்லாம் செக் பண்ணவே தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து கனெக்டட்னா ஏதோ 2 பாயிண்ட் நான் செட்டுக்குள்ளேன்னு எடுத்தாதான் என்னால கனெக்ட் பண்ண முடியும் ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் மூலமா. எஸ், என்னால கனெக்ட் பண்ண முடியும். இங்கேன்னு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன், இங்கேன்னு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன், ரெண்டுத்தையும் நான் கனெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வேற ஏதாவது ஒரு பாயிண்ட் நான் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இங்கேன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், நான் இந்த மாதிரி ஜாயின் பண்றேன். இதுதான் என்னோட ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் யூஸ் பண்ணி இந்த நான் எடுத்துக்கிற எந்த 2 பாயிண்ட்டையும் நல்லா ஜாயின் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இந்த செட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கனெக்டட்னு சொல்லுவோம். நம்ம கொடுத்துருக்க செட் கனெக்டட். நெக்ஸ்ட் டொமைன்னா என்னது? ஓப்பனா இருக்கணும், கனெக்டடா இருக்கணும். ஓப்பன் இங்க இல்ல, அப்ப டொமைன் வராது. நெக்ஸ்ட் பவுண்டட்னா என்ன? ஒரு ஃபைனைட் ரேடியஸ் மூலமா என்னோட செட்டை ஃபுல்லுத்தையும் என்னால கவர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த செட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பவுண்டட்னு சொல்லுவோம். ஓகே, இங்க இருக்கிற நமக்கு செட்டோட இங்க மேக்ஸிமம் ரேடியஸ் நமக்கு 5ன்னு தெரியும். அப்ப ரேடியஸ் நான் 7 இல்ல 10 அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன்னா நான் வந்து ஒரு பெரிய சர்க்கிள் டிரா பண்ணனா அதுக்குள்ள என்ன செட் கம்ப்ளீட்டா எனக்கு வந்துருமா? அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? இந்த செட்டை பவுண்டட் செட்னு சொல்லலாம். அதனால பவுண்டட் வந்துரும். நெக்ஸ்ட் காம்பாக்ட்னா என்னது? க்ளோஸ்டா இருக்கணும், பவுண்டடா இருக்கணும். 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது வந்து காம்பாக்டா இருக்கும். எஸ், க்ளோஸ்டாவும் இருக்கு நம்ம செட், பவுண்டடாவும் இருக்கு. அப்ப வந்து இது காம்பாக்ட்.
நெக்ஸ்ட் ஒன் S is equal to set of Z such that modulus of Z minus O less than 1 and union 1 இருக்கு. அதாவது இதை பார்த்தாலே நமக்கு என்னன்னு தெரியுதுன்னா இது வந்து ஒரு ஓப்பன் டிஸ்க்னு தெரியுது. இது வந்து சென்டர், இது வந்து ரேடியஸ் வச்சு இங்க லெஸ் தென் மட்டும் இருக்கு. அப்ப இது வந்து ஓப்பன் டிஸ்க். எக்ஸ்ட்ராவா என்ன தெரியும், இங்க வந்து O இருக்கு. ஓங்கிறது என்னன்னா ஆரிஜின் 0,0. ஓகே, அப்புறம் ரேடியஸ் வந்து எனக்கு கன்ஃபார்மா 1 இருந்துச்சுன்னா இது என்னன்னு சொல்லலாம், யூனிட் ஓப்பன் டிஸ்க்னு சொல்லலாமா? அப்படி இல்லைன்னா இந்த கொஸ்டின்லயே இப்படியும் சம்டைம்ஸ் இருக்கும், மாடலஸ் ஆஃப் Z லெஸ் தென் 1 இருக்கும். இப்படி கொடுத்திருந்தாங்களாலே நமக்கு கன்ஃபார்மா என்ன தெரியும்னா ரேடியஸ் வந்து 1 இருக்குது, சென்டர் வந்து 0 இருக்குது. அப்படின்னா இது என்னன்னா ஓப்பன் யூனிட் டிஸ்க்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதோட ஒரு 1ங்கிற ஒரு பாயிண்ட்டையும் நம்ம யூனியன் பண்ணிக்கிறோம், ஜாயின் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்மளோட செட். இந்த செட் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிராஃபிக்ல நான் ரெப்ரசென்ட் பண்றேன். எனக்கு சென்டர் வந்து இங்க ஓன் இருக்கு. ஓங்கிறப்ப என்னது 0,0ங்கிறத சென்டர். இந்த பாயிண்ட் தான் எனக்கு சென்டர். இது சென்டரா வச்சு ரேடியஸ் 1ல ஒரு ஓப்பன் டிஸ்க் ஒன்னு டிரா பண்ணிக்கிறேன். அப்ப என்னோட இது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்ப இதுல வந்து 1ங்கிற பாயிண்ட்டையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். 1ன்னா என்னதுன்னா 1 + 0i. அப்ப இது ஆர்டர்டு பேரலல் எழுதுனா எப்படி எழுதுவோம், 1,0 எழுதுவோமா? அப்ப 1,0னா எந்த பாயிண்ட் வரும், இங்க இருக்கிற பாயிண்ட் நமக்கு வரும். இதுதான் நமக்கு 1,0. ஆனா இந்த இதுல வந்து ஓப்பன் டிஸ்க பொறுத்தவரைக்கு இது வந்து ஓப்பன் டிஸ்க், பவுண்டரியில இருக்க பாயிண்ட்ஸ் வராது, உள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துப்போம். மேல இருக்கிற அந்த சர்க்கிள்க்கு மேல இருக்க பாயிண்ட்ஸ் எடுத்துக்க மாட்டோம். ஆனா இங்க வந்து 1ங்கிறது யூனியன்ல கொடுத்துருக்கிறதுனால இங்க மேல இருக்கிற இந்த பவுண்டரிக்கு மேல இருக்க இந்த ஒரு சிங்கிள் பாயிண்ட்டும் நம்ம செட்ல கனெக்ட் ஆகுது, இங்க யூனியன் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் இந்த செட் எஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஓப்பன் செட். ஓப்பன் செட்னா என்ன, உள்ள இருக்கிற ஒரு பாயிண்ட்ஸும் எனக்கு இன்டீரியர் பாயிண்டா இருந்துச்சுன்னா அந்த செட்டை நான் என்னன்னு சொல்லலாம், ஓப்பன் செட்னு சொல்லலாம். இப்ப ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க, ஓப்பன் டிஸ்க் கொடுத்திருக்காங்க. ஓப்பன் டிஸ்க்னாலே உள்ள இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் இன்டீரியர் பாயிண்டா இருக்கும். இது நமக்கு தெரிஞ்சதுதான் ஓப்பன் செட்னு. ஆனா இங்க இன்னொரு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, யூனியன் ஆஃப் இருக்குல்ல, அப்ப இந்த பாயிண்ட்டையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த 1ங்கிற இது சிங்கிள் பாயிண்ட் இருக்கிறதுனால இது இன்டீரியர் பாயிண்டா இல்லையான்னு பார்க்கணும். இது இன்டீரியர் பாயிண்டா இருந்துச்சுன்னா இந்த செட் வந்து ஓப்பன் செட்டா இருக்கும். இது இன்டீரியர் பாயிண்டா இல்லையான்னு செக் பண்ணலாம். இந்த இன்டீரியர் பாயிண்டோட கண்டிஷன் என்னதுன்னா அட்லீஸ்ட் ஒரு நெய்பர்ஹுட்டாவது இருக்கணும். அந்த நெய்பர்ஹுட்ல இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் எனக்கு செட்டுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம்னா அதை வந்து நம்ம இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்லுவோம். இப்ப நம்ம இதுல செக் பண்ணுவோம். ஓகே, இதுதான் என்னோட பாயிண்ட் 1. இந்த பாயிண்ட்ல இருந்து நான் ஒரு நெய்பர்ஹுட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ரேடியஸ்ல வேணா நான் வச்சுக்கிறேன், அதாவது சின்ன ரேடியஸ் பெரிய ரேடியஸ் ஏதோ ஒன்று வச்சுக்கிறேன். அட்லீஸ்ட் எனக்கு 1 கிடைக்கணும். நான் அப்ப இந்த ரேடியஸ் எடுத்துக்கிறேன். இந்த ரேடியஸ் எடுத்தேன்னா ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அங்க பார்த்தேன்னா செட்டுக்குள்ள எனக்கு சில பாயிண்ட்ஸ் கிடைக்குது, ஆனா செட்டுக்கு வெளியும் இருக்கு. எனக்கு வந்து என்ன கண்டிஷன்னா எனக்கு எல்லா நெய்பர்ஹுட்ல இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் செட்டுக்குள்ளேயே இருக்கணும். அப்ப நான் ரேடியஸை என்ன கம்மி பண்ணாலும் சரி, என்ன பெருசு பண்ணாலும் சரி, எனக்கு கன்ஃபார்மா செட்டுக்கு வெளியில இருந்து சில பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிரும். அப்ப இந்த பாயிண்ட் 1ங்கிறது எடுத்துக்கிட்டோம்ல, அது வந்து இன்டீரியர் பாயிண்டே கிடையாது. இன்டீரியர் பாயிண்ட் இல்லைன்னா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம், இந்த செட்டே ஃபர்ஸ்ட் ஓப்பன் செட் கிடையாது. இது வந்து நமக்கு வந்து ஓப்பன் செட் தான். ஆனா இந்த யூனியன் ஆஃப் இது வந்து பாயிண்ட் 1 இருக்குல்ல, இந்த பாயிண்ட் வந்து நமக்கு வந்து இன்டீரியர் பாயிண்ட் கிடையாது. அதனால இந்த செட் வந்து ஓப்பன் செட் கிடையாது. இந்த மாதிரி சிங்கிள் டென்னா ஒரு எலமெண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு எந்த நெய்பர்ஹுட் எடுத்தாலும் அது வந்து செட்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் நமக்கு கவர் பண்ணி தராது. அதனால நம்ம என்ன சொல்லிடலாம்னா இந்த டைரக்டா இந்த சிங்கிள் டென் எலமெண்ட் கொடுத்திருந்தாங்களே இது இன்டீரியர் பாயிண்ட் கிடையாது. அப்ப இந்த ஹோல் செட் எஸ் வந்து நாட் ஓப்பன். நெக்ஸ்ட் க்ளோஸ்டுனா கண்டிஷன் என்ன பார்த்தோம், இதுல இருக்கிற பவுண்டரி பாயிண்ட்ஸ் எல்லாமே செட்டுக்குள்ள இருக்கணும். ஆக்சுவலா நம்ம செட் இந்த இது வந்து ஓப்பன் டிஸ்க்னு இருக்கு. ஓப்பன் டிஸ்கா இருந்துச்சுனாலே இதுல பவுண்டரி பாயிண்ட்ஸ் எதுவும் கவர் ஆகாது. இதை வச்சு இந்த சைடை வச்சு நம்ம டைரக்டா என்ன சொல்லிடலாம், க்ளோஸ்டு கிடையாதுன்னு சொல்லிடலாம். ஆனா சிங்கிள்டன் 1 வந்து க்ளோஸ்டுனா என்னன்னா எல்லா பவுண்டரி பாயிண்ட்ஸும் அந்த செட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா க்ளோஸ்டுன்னு சொல்லுவோம். இந்த செட்டை பொறுத்தளவுக்கு இங்க சிங்கிள்டன் 1 தானே இருக்கு. இந்த 1ங்கிற எலமெண்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு எந்த நெய்பர்ஹுட் எடுத்தாலும் எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது செட்டுக்குள்ளே இருந்து இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது செட்டை விட்டு வெளியே எடுக்கணும். நம்ம எடுத்துக்கிட்ட இந்த 1ங்கிற பாயிண்ட் செட்டுக்குள்ள தான் இருக்கு. சுத்தி இருக்கிற நெய்பர்ஹுட்ல இருக்கிற எந்த பாயிண்ட்ஸுமே செட்டுக்குள்ள இல்ல. அப்ப நம்ம என்ன சொல்லலாம், இந்த சிங்கிள்டன் 1 இருந்துச்சுன்னா அது க்ளோஸ்டு செட். ஆனா ஓப்பன்ல பார்த்தோம்னா சிங்கிள்டனா இருந்துச்சுன்னா அது ஓப்பனா இருக்காது. ஆனா இது வந்து நமக்கு வந்து ஓப்பன் டிஸ்கா இருக்கு. இதுல வந்து பவுண்டரி பாயிண்ட்ஸ் எதுவுமே கவர் ஆகாது. அதனால இது வந்து க்ளோஸ்டு கிடையாது. நெக்ஸ்ட் கனெக்டடான்னு பார்ப்போம். கனெக்டட்னா ஏதோ ஒரு 2 பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்மளால கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை வந்து நம்ம கனெக்டட்னு சொல்லுவோம், ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் மூலமா. நான் இங்க இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், அதே மாதிரி இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் 1க்கு மேலேயே எடுக்கிறேன். இப்போ என்னால கனெக்ட் பண்ண முடியுமா? எஸ், கனெக்ட் பண்ண முடியும். இது ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் மூலமா, லைன் செக்மெண்ட் மூலமா நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். இது வந்து பவுண்டரியில இருக்க பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடையாது செட்ல, இந்த ஓப்பன் டிஸ்க பொறுத்தவரைக்கு. ஆனா யூனியன் 1 கரெக்டா பவுண்டரிக்கு மேலேயே இந்த பாயிண்ட் எடுத்திருக்கோம்ல, அதனால ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸ் மூலமா நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். அப்ப இந்த செட் நம்ம எடுத்துக்கிட்டோம்ல, இது வந்து என்னன்னா கனெக்டட் செட். நெக்ஸ்ட் டொமைன்னா என்னது, ஓப்பனா இருக்கணும், கனெக்டடா இருக்கணும். ஓப்பன் இல்ல அப்ப டொமைன் வராது. நெக்ஸ்ட் ஒன் பவுண்டட். இங்க ரேடியஸ் என்னவா இருக்கு, 1 இருக்கு. நான் ஒரு ரேடியஸ் 2 வச்சுக்கிறேன்.
2 வச்சுக்கிட்டு இந்த இதை நான் ஃபுல்லா என்னால கவர் பண்ண முடியுது. அப்ப என்ன ஃபைனட் ரேடியஸ்ல என்னால இந்த செட்டை கவர் பண்ண முடியறதுனால நம்ம என்ன சொல்லிடலாம், நம்ம செட் வந்து பவுண்டட் செட்னு சொல்லிடலாம். அப்ப இது வந்து பவுண்டட். நெக்ஸ்ட் காம்பாக்ட்னா என்ன பார்ப்போம், க்ளோஸ்டா இருக்கணும், பவுண்டடா இருக்கணும். இங்க க்ளோஸ்டு வரல, அப்ப காம்பாக்டும் வராது. நெக்ஸ்ட் ஒன், S is equal to set of ordered pair of x, y such that modulus of x less than 2. அப்ப கண்டிஷன் என்னன்னா modulus of x less than 2 னா என்ன மீனிங்னா -2 less than x less than 2ங்கிறது தான் மீனிங். இதை ஸ்ப்ளிட் பண்ணோம்னா என்ன வரும், இதை ஃபர்ஸ்ட் எழுதுறேன். அப்ப x greater than -2னு வரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து x வந்து less than 2னு வரும். ரெண்டு இதை எடுத்துட்டோம். இதுதான் -2, 0. அதே மாதிரி இங்க இருக்க இந்த பாயிண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், 2, 0ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து இங்க வந்து எனக்கு வந்து கரெக்டா கிரேட்டர் தானா இருக்கு, இங்க லெஸ் தானா இருக்கு, ஈக்குவல் சைன் இல்ல. அப்ப எப்படி டிரா பண்ணுவோம், டாட்டட் லைன்ஸ்ல டிரா பண்ணுவோம். நம்ம கண்டிஷன் என்னது, -2 விட பெருசா இருக்கணும், 2 விட கம்மியா இருக்கணும். அப்ப -2 விட பெருசா இருக்கணும்னா இது நெகட்டிவ் சைட்ல தானே இருக்கு, அப்ப இந்த சைடு வேல்யூஸ் தான் வரும். இந்த சைட்ல இருக்க எல்லா வேல்யூஸும் வரும். ஆனா கண்டிஷன் நமக்கு என்னது, லெஸ் than 2 விட கம்மியா இருக்கணும். அப்படின்னா இந்த சைடோட முடிஞ்சிரும். -2னா இந்த சைடு ஃபுல்லா வரும். ஆனா 2 விட கம்மியா இருக்கிறதுனால இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். இப்போ நம்ம செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஓப்பனான்னு செக் பண்ணுவோம். ஓப்பன்னா என்னதுன்னா இதுல பவுண்டரி பாயிண்ட்ஸ் ஒண்ணுமே இருக்க கூடாது. அப்ப இந்த செட்ல எதெல்லாம் பவுண்டரி பாயிண்ட்ஸா இருக்கும்னா செட் ஆஃப் z such that அதோட ரியல் பார்ட் வேல்யூ ஒன்னு -2 இருக்கணும், இல்லனா +2 இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் மட்டும் தான் எப்படி இருக்கும்னா பவுண்டரி பாயிண்ட்ஸா இருக்கும். ஆனா நம்ம செட்ல பாருங்க, x ஓட வேல்யூ எப்படி இருக்கு, greater than -2 இருக்கு, அண்ட் x ஓட வேல்யூ less than 2 இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லிடலாம், இது வந்து ஓப்பன் செட்னு சொல்லிடலாம். க்ளோஸ்டு செட்னா எல்லா பவுண்டரி பாயிண்ட்ஸும் வரணும். ஆனா எல்லா பவுண்டரி பாயிண்ட்ஸும் நம்ம செட்ல இல்ல, அப்ப இது க்ளோஸ்டு கிடையாது. நெக்ஸ்ட் இது கனெக்டடா, எந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் என்னால கனெக்ட் பண்ண முடியும் ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸ் மூலமா, அப்ப கனெக்டட். நெக்ஸ்ட் டொமைன்னா என்ன, ஓப்பனா இருக்கணும், கனெக்டடா இருக்கணும், ரெண்டுமே இருக்கு, அதனால டொமைன். நெக்ஸ்ட் பவுண்டட்னா என்னது, ஏதோ ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரேடியஸ்க்குள்ள ஒரு சர்க்கிள்குள்ள என்னால ஃபுல்லா கவர் பண்ண முடியணும். ஆனா இந்த சைடு நமக்கு வேல்யூ தெரியும். ஆனா அப்பர் இந்த சைடுல இருக்க வேல்யூ இந்த சைடுல இருக்கும், அப் டு இன்ஃபினிட்டி வரையும் போகுது. அதனால இது பவுண்டட் கிடையாது, அன்பவுண்டட், நம்மளால கவர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் காம்பாக்ட்னா என்ன, க்ளோஸ்டா இருக்கணும், பவுண்டடா இருக்கணும், ரெண்டுமே இல்ல, அப்ப காம்பாக்ட் கிடையாது. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் பிளைன்ல பொறுத்த அளவுக்கு எம்டி செட் 5 செட் ஆஃப் சி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்குல்ல, இது ரெண்டுமே ஓப்பன் செட்டாவும் இருக்கும், க்ளோஸ்டு செட்டாவும் இருக்கும். S is equal to set of z such that modulus of z less than or equal to 1 union 2. Modulus of z னா என்ன மீனிங்னா, சென்டர் வந்து நமக்கு 0,0, ரேடியஸ் வந்து 1, அதாவது யூனிட் க்ளோஸ்டு டிஸ்க் less than or equal to இருக்குல்ல, அப்ப இது வந்து என்னன்னா யூனிட் க்ளோஸ்டு டிஸ்க். நமக்கு சென்டர் வந்து 0,0, இந்த பாயிண்ட் வந்து நமக்கு சென்டர், ரேடியஸ் 1 வச்சு நம்ம ஒரு க்ளோஸ்டு டிஸ்க் டிரா பண்றோம். அப்ப நம்மளோட இது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் நம்மளோட க்ளோஸ்டு டிஸ்க். அதோட என்ன யூனியன் சிங்கிள்டன் 2 இருக்கா, அப்ப சிங்கிள்டன் 2னா என்ன மீனிங்னா, இது வந்து 2 plus i0ங்கிறது மீனிங், அதாவது 2,0ங்கிறது தான் மீனிங். அப்ப 2,0னா எந்த பாயிண்ட் வரும், இந்த பாயிண்ட் வரும். இந்த பாயிண்ட்டும் நம்ம செட்ல வந்து ஆட் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த செட்ல எது இன்டீரியர் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இன்டீரியர் பாயிண்ட்ஸ்னா என்னன்னா, செட்டுக்குள்ள இருந்து ஒரு பாயிண்ட் எடுப்போம், அந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு நெய்பர்ஹுட் ஆகுது, அதுல இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் எனக்கு செட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்லுவோம். அப்ப நம்ம இங்க இருக்க உள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ் நான் செக் பண்றேன், ஃபர்ஸ்ட் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இங்க உள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ் நான் செக் பண்றேன், எனக்கு அட்லீஸ்ட் ஒரு நெய்பர்ஹுட் கிடைச்சா போதும். அப்ப நான் இங்கேன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இங்கேன்னு நான் ஒரு ரேடியஸ் ஏதோ ஒரு இந்த ரேடியஸ்ல நான் ஒரு இதை டிரா பண்றேன். எனக்கு வந்து உள்ள இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா செட்டுக்குள்ளேயே இருக்கு, நெய்பர்ஹுட்ல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே செட்டுக்குள்ளேயே இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி உள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம செக் பண்ணோம்னாலே எல்லா பாயிண்ட்ஸும் நமக்கு எப்படி இருக்கணும்னா இன்டீரியர் பாயிண்ட்ஸா இருக்கும். நான் செட்டுக்கு மேல இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இந்த சர்க்கிளுக்கு மேல இருக்கிற பாயிண்ட்ஸ் நான் செக் பண்றேன். இங்கேன்னு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். ஓகே, இங்கேன்னு ஒரு பாயிண்ட் எடுத்து நான் செக் பண்றேன். அப்ப செக் பண்ண அட்லீஸ்ட் எனக்கு ஒரு நெய்பர்ஹுட்டாவது இருக்கணும், அதுல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் எனக்கு செட்டுக்குள்ள இருக்கணும். நான் எவ்வளவுதான் சின்னதா ஒரு ரேடியஸ் வச்சாலும் என்னோட நெய்பர்ஹுட் ஆப்வியஸா சர்க்கிள் மாதிரி தான் நம்ம எடுக்கிறோம். அப்ப வெளியில இருக்கிற பாயிண்ட்ஸும் நமக்கு கவர் ஆயிடும். அப்ப செட்டுக்குள்ள எனக்கு ஃபுல்லா எல்லா பாயிண்ட்ஸும் எனக்கு கிடைக்காது. அப்ப சர்க்கிளுக்கு மேலேருந்து நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்தோம்னா அது இன்டீரியர் பாயிண்டா இருக்காது இந்த செட்டை பொறுத்தளவுக்கு. இந்த டிஸ்க் இருக்குல்ல, இந்த டிஸ்க்குள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ் எடுத்தா மட்டும் தான் நமக்கு இன்டீரியர் பாயிண்டா இருக்கும். சப்போஸ் இந்த பவுண்டரி பாயிண்ட்டுக்கு பக்கத்துல நான் எடுக்கிறேன், அப்ப எனக்கு வந்து இன்டீரியர் பாயிண்டா இல்லையானா, ரேடியஸ் பெருசா வச்சோம்னா நமக்கு கவர் ஆகாது. நம்ம ரேடியஸ் ரொம்ப கம்மி பண்ணிட்டு 0.00 சம்திங் ஏதோ ஒரு வேல்யூஸ்ல நம்ம எடுத்தோம்னாலே நமக்கு ஆப்வியஸா செட்டுக்குள்ள நமக்கு கிடைச்சிரும். அந்த நெய்பர்ஹுட்ல இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் நமக்கு செட்டுக்குள்ள கிடைச்சிரும். அப்ப இந்த செட்டை பொறுத்தளவுக்கு இந்த டிஸ்க்குள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு என்னவா இருக்கு, இன்டீரியர் பாயிண்டா இருக்கு. டிஸ்க்கு மேல இருக்க சர்க்கிளுக்கு மேல இருக்க பாயிண்ட் நமக்கு வந்து இன்டீரியர் பாயிண்டா இல்ல. நெக்ஸ்ட் இந்த 2ங்கிற இந்த சிங்கிள்டன் பாயிண்ட்டும் நமக்கு இருக்கு, இதையும் செக் பண்ணணும். இதை நம்ம செக் பண்றேன், நான் என்னதான் ரேடியஸ் வச்சாலும் சரி, இதோ ஒரு சம் ரேடியஸ் வைக்கிறேன்,
சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி எனக்கு வந்து ஃபுல் அதுல நெய்பர்ஹுட்ஸ்ல இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் எனக்கு செட்டுக்குள்ள வரல. ஏன்னா இங்க இருக்கிற அட்லீஸ்ட் ஒரு எனக்கு நெய்பர்ஹுட் கிடைச்சா போதும். ஆனா எந்த ரேடியஸ் வச்சாலும் சென்டர் மட்டும் தான் நமக்கு வந்து எதுல வருதுன்னா செஸ்ல வருது. சுத்தி இருக்க எந்த பாயிண்ட்ஸுமே நமக்கு வந்து செட்ல வரல. அப்ப இந்த 2,0ங்கிற இந்த பாயிண்ட் வந்து இன்டீரியர் பாயிண்ட் கிடையாது. அப்ப நம்ம இன்டீரியர் பாயிண்ட் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் வரும்னா செட் ஆஃப் இசட் such that modulus of z less than 1 இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு என்னவா இருக்கும்னா இன்டீரியர் பாயிண்டா இருக்கும். 2 வராது. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்டீரியர் பாயிண்ட். எக்ஸ்டீரியர் பாயிண்ட் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பவுண்டரி பாயிண்ட் பார்த்தரலாம். பவுண்டரி பாயிண்ட்னா என்ன கண்டிஷன்னா எந்த ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தாலும் சரி அதுல அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது எனக்கு செட்டுக்குள்ள கிடைக்கணும், அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது செட்டை விட்டு வெளியே கிடைக்கணும். அப்ப நம்ம ஆப்வியஸா இங்க இருக்கிற நான் பாயிண்ட்ஸ் இந்த சர்க்கிளுக்கு மேல இருக்க இந்த பாயிண்ட்ஸ் நான் சூஸ் பண்ணா மட்டும்தான் எனக்கு வந்து நெய்பர்ஹுட்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது செட்டுக்குள்ள இருந்து கிடைக்கும், அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது செட்டுக்கு வெளியில இருந்து கிடைக்கும். அப்ப இங்க மேல இருக்க இந்த சர்க்கிளுக்கு மேல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு என்னவா இருக்கும்னா பவுண்டரி பாயிண்ட்ஸா இருக்கும். அதே மாதிரி இங்க இருக்க இந்த 2ங்கிற இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இது வந்து பவுண்டரி பாயிண்டா இல்லைன்னா கண்டிஷன் என்னது அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது செட்டுக்குள்ள இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது செட்டு விட்டு எடுக்கணும். நான் வந்து எந்த ஒரு ரேடியஸ்ல எடுத்தாலும் சரி சென்டர்ல இருக்க அந்த 2வே செட்டுக்குள்ள தானே இருக்கு. அப்ப அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் எனக்கு செட்டுக்குள்ள இருந்து கிடைச்சிருச்சு. அட்லீஸ்ட் அதே மாதிரி வெளியில இருக்க அந்த நெய்பர்ஹுட்ல இருக்க மத்த பாயிண்ட்ஸும் எப்படி இருக்குன்னா செட்டுக்கு வெளியில இருந்து கிடைச்சிருச்சு. அப்ப இந்த 2,0 என்னவா இருக்குன்னா நமக்கு பவுண்டரி பாயிண்டா இருக்கு. அப்ப பவுண்டரி பாயிண்ட்ஸ் என்னென்ன வரும்னா நமக்கு செட்டை பொறுத்தவரைக்கும் செட் ஆஃப் இசட் such that modulus of z is equal to 1 இது வரும். யூனியன் செட் ஆஃப் 2 இந்த அதாவது modulus of z is equal to 1 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸும் இந்த சிங்கிள்டன் 2 இது ரெண்டுமே நம்ம இந்த செட்டை பொறுத்தவரைக்கும் பவுண்டரி பாயிண்ட்ஸா இருக்கு. நெக்ஸ்ட் இது ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்டீரியர் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஒரு செட்டை பொறுத்தளவுக்கு இன்டீரியர் பாயிண்ட்ஸ், எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ஸ், பவுண்டரி பாயிண்ட்ஸ் மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஹோல் காம்ப்ளெக்ஸ் பிளைனே கிடைச்சிரும். ஓகேவா? அப்ப இது நமக்கு தெரியுது, இது நமக்கு தெரியுது. அப்ப ஹோல் காம்ப்ளெக்ஸ் பிளைன்ல இருந்து இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம எக்ஸ்டீரியர் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? அந்த இது நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த செட்டுக்கு நான் வந்து ஏ நேம் கொடுத்துக்கிறேன், இந்த செட்டுக்கு வந்து நான் பி நேம் கொடுத்துக்கிறேன். அப்ப ஹோல் காம்ப்ளெக்ஸ் பிளைன்ல இருந்து ஏ யூனியன் பிங்கிற இந்த செட், இந்த ஏங்கிறது இந்த செட்டும் பிங்கிற இந்த செட்டையும் யூனியன் பண்ணிட்டு அதுல இருந்து ஹோல் காம்ப்ளெக்ஸ் பிளைன்ல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருமா? இதை வந்து இப்படியும் எழுதலாம். சி இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டு ஏ யூனியன் பின்னு எழுதலாம். அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் பிளைன்ல இருந்து இதை வந்து நம்ம விட்டுட்டு பேலன்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது மீனிங். நெக்ஸ்ட் ஒன் லிமிட் பாயிண்ட். லிமிட் பாயிண்ட்னா என்னன்னா ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துப்போம், அந்த பாயிண்ட்டை எப்போ வந்து நம்ம லிமிட் பாயிண்ட்னு சொல்லுவோம்னா அதுக்கு இருக்கிற எல்லா நெய்பர்ஹுட்லயும் சென்டரை தவிர வேற எக்ஸ்ட்ராவும் ஒரு பாயிண்ட் எனக்கு செட்டுக்குள்ளே கிடைச்சிச்சுன்னா அந்த பாயிண்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லிமிட் பாயிண்ட்னு சொல்லுவோம். அந்த பாயிண்ட் ஐதர் செட்டுக்குள்ளேயும் இருக்கலாம் இல்ல செட்டுக்கு வெளியும் இருக்கலாம் லிமிட் பாயிண்ட்டை பொறுத்தவரைக்கும். இப்ப இங்க 2ங்கிற இந்த பாயிண்ட் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து நான் நெய்பர்ஹுட் எடுக்கிறேன். எல்லா நெய்பர்ஹுட்லயும் அட்லீஸ்ட் சென்டரை தவிர ஒரு பாயிண்டாவது எனக்கு வந்து என்ன வேணா செட்டுக்குள்ள இருக்கணும். அப்ப எல்லா இதுலும் இந்த ரேடியஸ் நான் எடுத்துக்கிறேன். இந்த ரேடியஸ் நான் செக் பண்றேன். சென்டர் வந்து எஸ்க்குள்ள இருக்கு. சென்டர் தவிர எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கணும். ஆனா இந்த நெய்பர்ஹுட்ல எனக்கு எந்த பாயிண்ட்டுமே செட்டுக்குள்ள கிடைக்கல. அப்ப இந்த 2,0ங்கிற இந்த பாயிண்ட் வந்து நமக்கு லிமிட் பாயிண்டா இருக்காது. நான் இங்க உள்ள செக் பண்றேன். இங்க ஃபர்ஸ்ட் நான் இந்த இது சர்க்கிளுக்கு மேல இருக்க பாயிண்ட்ஸ் செக் பண்றேன். சர்க்கிளுக்கு மேல இருக்க பாயிண்ட் வந்து எனக்கு வந்து உள்ள சென்டரை தவிர அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது எனக்கு வந்து என்னன்னா செட்டுக்குள்ள இருந்து கிடைக்கணும். நான் எந்த ரேடியஸ் வச்சாலும் சரி எனக்கு அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் இந்த சைட்ல இருந்து வருது நமக்கு கிடைச்சிருது. ஓகேவா? அப்ப எனக்கு நம்ம சர்க்கிளுக்கு மேல இருக்க பாயிண்ட்ஸ் என்னவா இருக்கும்? இதே கண்டிஷன் தான் எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் சர்க்கிளுக்கு மேல இருக்க பாயிண்ட்ஸும் இருக்கும். அப்ப சர்க்கிளுக்கு மேல இருக்க பாயிண்ட்ஸ் நமக்கு என்னவா இருக்கும்னா லிமிட் பாயிண்டா இருக்கு. அதே மாதிரி சர்க்கிள்குள்ளே இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இதுதான் என்னோட பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி எந்த ரேடியஸ் வச்சாலும் நமக்கு வந்து ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தோம்னால இந்த சென்டரை தவிர எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் செட்டுக்குள்ள இருக்கணும். இருக்கு பக்கத்துல இருக்கிற எந்த பாயிண்ட்ஸ் நான் எவ்வளவு ரேடியஸ் எடுத்தாலும் பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு பாயிண்ட் அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் எனக்கு கிடைச்சிருது. அப்ப லிமிட் பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த செட்டை பொறுத்தளவுக்கு இந்த சர்க்கிள்க்கு உள்ள இருக்கிற பாயிண்ட்ஸும் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சர்க்கிள்க்கு மேல இருக்க பாயிண்ட்ஸும் எந்த ஒரு நெய்பர்ஹுட் எந்த ரேடியஸ்ல நம்ம வச்சு நம்ம ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தாலும் அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது சென்டரை தவிர எனக்கு ஒரு பாயிண்ட் செட்ல இருந்து கிடைக்குது. அப்ப இந்த செட்டை பொறுத்தளவுக்கு லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன வரும்னா செட் ஆஃப் இசட் such that modulus of z less than or equal to 1 இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த செட்ல வந்து என்னவா இருக்கும்னா லிமிட் பாயிண்ட்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் ஐசோலேட்டட் பாயிண்ட். ஐசோலேட்டட் பாயிண்ட்னா என்னன்னா செட்டுக்குள்ள இருந்து தான் இந்த பாயிண்ட் எடுத்துப்போம். சென்டர் மட்டும் தான் எனக்கு செட்ல இருக்கணும். சென்டரோட நெய்பர்ஹுட்ல இருக்க எந்த பாயிண்ட்டுமே செட்டுக்குள்ள இருக்க கூடாது. அப்ப நான் இங்க சர்க்கிள்குள்ள இருந்து எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட்
நான் சர்க்கிள்குள்ளேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் என்னோட பாயிண்ட். இந்த இதுல வந்து நான் வந்து நெய்பர்ஹுட் எடுக்கிறேன். நெய்பர்ஹுட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரேடியஸ்ல நான் எடுக்கிறேன். எனக்கு சென்டர் மட்டும் தான் செட்டுக்குள்ள இருக்கணும். சுத்தி இருக்கிற எந்த பாயிண்ட்ஸும் செட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. ஆனா இது வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? இல்ல. அட்லீஸ்ட் நமக்கு ஒரு நெய்பர்ஹுட் கிடைச்சா போதும். ஆனா ரேடியஸ் எந்த ரேடியஸ் வச்சாலும் சர்க்கிள்குள்ள இருக்கிறது சாட்டிஸ்ஃபை பண்ணல. நான் சர்க்கிள்க்கு மேல இருக்கிற அந்த இருக்கிறதுல அதுல நான் ட்ரை பண்றேன். இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து நான் அட்லீஸ்ட் ஒரு நெய்பர்ஹுட் ஏதோ ஒரு சைஸ்ல நான் ரேடியஸ் வச்சுட்டு நான் ஒரு நெய்பர்ஹுட் எடுத்துக்கிறேன். இங்க நான் செக் பண்றேன். எனக்கு சென்டர் மட்டும் தான் செட்டுக்குள்ள இருக்கணும். ஆனா இங்க பாருங்க, இங்க இருக்கிற பாயிண்ட்ஸும் நமக்கு கவர் ஆகுது. அப்ப இந்த பாயிண்ட்டும் என்னவா இருக்காது? ஐசோலேட்டட் பாயிண்டா இருக்காது. இந்த பாயிண்ட் பார்ப்போம். 2,0ங்கிற இந்த பாயிண்ட் பார்ப்போம். இந்த பாயிண்ட பொறுத்தளவுக்கு சென்டர்ல இருக்க பாயிண்ட் செட்டுக்குள்ள இருக்கு. ஆனா சுத்தி இருக்கிற நெய்பர்ஹுட்ஸ்ல இருக்க பாயிண்ட்ஸ் எதுவுமே செட்டுக்குள்ள இல்ல. அப்ப இந்த பாயிண்ட் 2,0ங்கிற இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இதுதான் நமக்கு என்னவா இருக்கும்னா ஐசோலேட்டட் பாயிண்டா இருக்கும். அட்லீஸ்ட் எனக்கு ஒரு நெய்பர்ஹுட் கிடைக்கணும். சென்டர் மட்டும் தான் எனக்கு செட்டுக்குள்ள இருக்கணும். சுத்தி இருக்கிற எந்த பாயிண்ட்ஸும் எனக்கு செட்டுக்குள்ள வரலன்னா இந்த 2,0ங்கிற இந்த பாயிண்ட் மட்டும் தான் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்ப இந்த செட்டை பொறுத்தளவுக்கு ஐசோலேட்டட் பாயிண்ட்ஸ் என்னன்னா z=2ங்கிற இந்த பாயிண்ட் மட்டும் தான் நமக்கு என்னன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்ப ஐசோலேட்டட் பாயிண்ட் z=2ங்க மட்டும் தான் ஐசோலேட்டட் பாயிண்ட். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.